வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் 2024 இருக்கிற 96வது கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஒரு 3 சம் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு 96. A code scheme has a hamming distance d minimum equal to 4. d minimum வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. How many bits of error are guaranteed to detect using this code scheme அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? டி மினிமம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டிடெக்டபிள் பிட் எரர் என்னன்ற மாதிரி கேள்வி. ஓகேங்களா? சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் இது நம்ம ஈஸி அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த சம்ம நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான், டி மினிமம் -1. டி மினிமம் -1. என்ன டி மினிமம் -1னா நம்பர் ஆஃப் டிடெக்டபிள் பிட் எரர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டி மினிமம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 4 - 1 = 3. இவ்வளோதான். இந்த சம்மோட ஆன்சர் 3 தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். அப்படிலாம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புதுசாக வரவங்களுக்காக தான் ஃபார்முலா. அதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அப்படின்னா டி மினிமம் -1 = என்னது, நம்பர் ஆஃப் டிடெக்டபிள் பிட் எரர். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து தெரிஞ்சிருச்சு, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். இதுதான் நெக்ஸ்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது மாதிரி பெருசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடுவோம், விட்டுட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? அப்படியெல்லாம் பண்ண வேணாம். இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ கேஷுவல் LTI லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் இஸ் டிஸ்கிரைப்டு பை தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சிஸ்டம் ஃபங்க்ஷன் when consider all initial condition 0. இனிஷியல் கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு காசா எல்டிஐ சிஸ்டம் டிஸ்கிரைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹச் ஆஃப் எஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியல் வேல்யூ எல்லாமே என்ன கன்சிடர் பண்ணிக்கணுமா, 0ன்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. இனிஷியல் வேல்யூ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிவன் டேட்டாவில் அப்படியே எழுதிட்டேன். கிவன் டேட்டாவில் இருக்க அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாமே எக்ஸ் ஃபார்மாக மாற்றி விட்டுருவேன். எல்லாமே எக்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது டிஃபரன்ஷியல் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு போடுவோமா, எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒய் ஆஃப் எஸ் ப்ளஸ் இதுக்கு என்ன பண்ணுவோம் 3dy வந்திருக்கு. அப்படின்னா என்ன பண்ணோம், எக்ஸ் ஒரு எஸ்ஸை மட்டும் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா +3y ஆஃப் எஸ்ன்னு போடுவோம். இதுக்கு என்ன பண்ணிக்குவோம், இந்த இடத்துல 2y ஆஃப் எக்ஸ், இதுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் எஸ். அவ்வளோதான். இதுதான் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒய் ஆஃப் எஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துருவேன். இங்கே ஒய் ஆஃப் எஸ் எல்லாம் இருக்குமே, சில பேர் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பேர் சம்மு, அவ்வளோதான் முடிய போகிற சம்மே. ஸோ ஒய் ஆஃப் எஸ்ஸை வெளியே எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3x 2 = என்னது எக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஹச் ஆஃப் எஸ் கால்குலேட் பண்ணாங்க. ஸோ ஹச் ஆஃப் எஸ் அப்படின்றது ஹச் ஆஃப் எஸ் = ஒய் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், கரெக்டாக அப்படியே கீழே வந்துடுமா, எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 2, எக்ஸு ஸ்கொயரு 3 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 2 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. தெரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் வந்து டி அப்படிங்கிறது 1/s² 3 ஆஃப் எஸ் ப்ளஸ் 2. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஹச் ஆஃப் எஸ் கேட்டாங்க அப்படின்னா இது டிஒய் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன்,
ஒய் ஆஃப் டி எல்லாம் ஒய் ஆஃப் எக்ஸாகவும் எக்ஸ் ஆஃப் டி எல்லாம் என்னது எக்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எழுதி ஒய் ஆஃப் பிரித்து போட்டு ஹெச் ஆஃப் எஸ் வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் இசட். இந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாமில் இதுவே ஒரு சம்மாக கேட்பாங்க, ப்ராப்ளமாக கேட்பாங்க, ஃபார்முலாவாக கேட்பாங்க. சின்னதாக இருக்குமா ஓகேங்களா. உங்களுக்கும் ரொம்ப ஈஸியான சம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்ம 101. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, கன்வல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5 வித் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் டெல் ஆஃப் டி மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு. பார்த்தோன்னே சிலது சொல்லிட முடியும், அதே மாதிரி இந்த சம்லையும் பார்த்தோன்னே சொல்ல முடியும் ஆன்சர். புரியுதுங்களா. டீட்டெயிலாக நான் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Convolution x of t plus 5 with impulse function of x del of t minus 7 is equal to. ஓகேங்களா. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா நான் எழுதுறேன். கன்வல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வித் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டோட ஜென்ரல் ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஃபங்க்ஷன் எழுதும் போது உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் டி ஓகேங்களா, கன்வல்யூஷன் எக்ஸ் ஆஃப் டி இதில் கன்வல்யூஷனுக்கு இந்த மாதிரி போடுவோம். கன்வல்யூஷன் ஆஃப் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் கன்வல்யூஷன் ஃபார்முலா. இதுதான் என்னது கன்வல்யூஷன் ஃபார்முலா. எக்ஸ் ஆஃப் டி கன்வல்யூஷன் ஆஃப் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்றதான் ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ உங்கள் கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, கிவன்ல வந்து கிவன்ல எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 5ம் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 5ம் என்ன கொடுத்தாங்க, டெல்லுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கம்மா டெல்லுக்கு வந்து டி மைனஸ் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் கன்வல்யூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 5 கன்வல்யூஷன் ஆஃப் டெல் ஆஃப் டி மைனஸ் 7 ஓகேங்களா. கன்வல்யூஷன் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆஃப் டி, இந்த டீக்கு வர என்ன பண்ணுவேன் டி பிளஸ் 5 போட்டுருவேன். இது வந்து டீமா, டி பிளஸ் 5 போட்டுட்டு மைனஸ் 7 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் ஆஃப் டி 5 மைனஸ் 7 வந்து மைனஸ் 2. இதுதான் இதோட ஆன்சரு ஓகேங்களா. இது புரிஞ்சுக்கணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பார்த்தோன்னே சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மாதிரி அடிக்கடி வரும். இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி வரும். ஏன்னா இந்த இடத்துல டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டி டெல் ஆஃப் எக்ஸ் வரும் டெல்லு வரும். இந்த இடத்துல டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வரதோட நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. அந்த ஆன்சர் மைனஸில் வருதோ ப்ளஸ்ஸாக வருதோ கரெக்டாக அது மாதிரி போட்டணும். இப்போ எக்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட என்ன பண்ணுறேன் மைனஸ் 7 பண்ணுவேன். ஸோ மைனஸ் 7 நீங்கள் பண்ணும்போது என்ன வருது 5 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் மைனஸ் 2 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இதுதான் இந்த சம். இதுவே இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நான் வந்து சம்மோட என்ன எக்ஸ் வருதோ அதோட ப்ளஸ் பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே 5னா இந்த மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் 5 மைனஸ் 7. இதுவே இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா 5 ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா என்ன வருதோ அதான் இதோட ஃபைனல் ஆன்சரு ஓகேங்களா. அவங்களை குழப்பறதுக்காக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ப்ளஸ் வச்செல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு கரெக்ட்னு நினைப்பீங்க, அது தப்பு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 வர ஆன்சரை என்ன பண்ணணும், அதாவது கிவன்ல என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸில் இருக்க டேர்மோட டெல்லில் இருக்க டேர்ம் ப்ளஸ்னா ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னா மைனஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் பார்த்தோன்னே போடுற சம் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம அகாடமிக்னா ஏஇ இசிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் 05/2025 வரும். அதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட்டாக முடித்து
உங்கள் கையில் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நடக்குது எல்லாமே ரிவிஷன் தான். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு 7708197281 கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 8248642211 இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம அகாடமிக்கில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சம் எடுத்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.